இஸ்ரேல் பாலஸ்தீன் போரானது முடிவடைந்த பிறகு பாலஸ்தீனத்துக்கு தனி அரசாங்கத்தை கொடுக்க முடியாது. முழு பாலஸ்தீனமும் இஸ்ரேலோட கண்ட்ரோலில் தான் இருக்கும் என்று இஸ்ரேலோட பிரைம் மினிஸ்டராக இருக்கிற நெத்தன்யாகு அவர்கள் அமெரிக்காட்ட நேரடியாக சொல்லியிருக்கார். மேலும் அமெரிக்காவோட ஸ்டேட் செக்ரட்டரியாக இருக்கிற ஆண்டனி பிளிங்கன் அவர்கள் இஸ்ரேலிட்ட சவுதி அரேபியாவோட ஒஃபரை கொடுத்திருந்தார். அந்த ஒஃபரை நெத்தன்யாகு அவர்கள் நிராகரித்திருக்கார் என்ற செய்தியானது வெளியே வந்திருக்கு. இந்த இஸ்ரேல் பாலஸ்தீன் போரானது முடிவடைந்த பிறகு பாலஸ்தீனத்தை பற்றி அமெரிக்காவோட நிலைப்பாடு என்ன என்று பார்த்தோம் என்றால், இந்த போரானது ஆரம்பிக்க முன்னம் எப்படி ஒரு அரசாங்கமானது இருந்ததோ அதே மாதிரியான ஒரு அரசாங்கம் தான் பாலஸ்தீனத்தில் இருக்கு. ஆனால் அந்த அரசாங்கம் இஸ்ரேலோட பேச்சை கேட்டு நடக்கின்ற அரசாங்கமாக இருக்கும் என்பதுதான் அமெரிக்காவோட நிலைப்பாடாக இருக்கு. அதாவது இஸ்ரேல் முழுமையாக பாலஸ்தீனத்தை தங்களுடன் இணைத்துக் கொள்ள முடியாது. அதுக்கு பதிலாக இஸ்ரேலோட பேச்சை கேட்கின்ற ஒரு அரசாங்கத்தை பாலஸ்தீனத்தில் உருவாக்க முடியும் என்பதுதான் அமெரிக்காவோட ஒரே ஒரு நிலைப்பாடாக இருக்கு. ஆனால் இதில் இஸ்ரேலோட நிலைப்பாடு என்ன என்று பார்த்தோம் என்றால், பாலஸ்தீனத்தினுடைய முழுமையான கண்ட்ரோலுமே இஸ்ரேலிட்டத்தான் இருக்கும். அதாவது ஜோர்டனில் இருக்கின்ற ரிவரில் இருந்து கடல் வரையான அனைத்து பகுதிகளுமே இஸ்ரேலோட கண்ட்ரோலில் தான் இருக்கும். இதுதான் இஸ்ரேலோட முடிவாக இருக்கு. ஆனால் இந்த இரண்டு நாடுகளுக்கு இடையிலான கருத்துக்கள் வேறுபட்டு இருப்பதால இரு நாடுகளுக்கு இடையிலான உறவுகளை மிகப்பெரிய விரிசலானது ஏற்பட்டிருக்கென்றே சொல்ல முடியும். அமெரிக்கா இஸ்ரேலோட கருத்துக்கு ஓகே சொல்லாமல், அதாவது இஸ்ரேலோட முடிவுக்கு ஓகே சொல்லாமல் இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணாமல் இருப்பதுக்கு என்ன காரணம் என்று பார்த்தோம் என்றால், இஸ்ரேலோட முடிவு எப்படி இருக்கு, பாலஸ்தீனத்தை அத்துமீறி ஆக்கிரமிப்பு செய்வதாகத்தான் இருக்கு. இதற்கு அமெரிக்காவானது சப்போர்ட் பண்ணினார்கள் என்றால் இதனை உதாரணம் காட்டி உலகத்தில் இருக்கிற மற்ற நாடுகளும் ஆக்கிரமிப்பு நடவடிக்கையில் ஈடுபடுவார்கள். உதாரணத்துக்கு சீனாவானது தைவானை ஆக்கிரமிப்பு செய்வார்கள், நார்த் கொரியாவானது சவுத் கொரியாவை ஆக்கிரமிப்பு செய்வார்கள், ரஷ்யாவானது சோவியத் யூனியன் காலத்தில் இருந்த ரஷ்யாவை உருவாக்கணும் என்றதுக்காண்டி பக்கத்து இருக்கிற நாடுகளை அத்துமீறி ஆக்கிரமிப்பு செய்ய ஆரம்பிப்பார்கள். இதனால் தான் அமெரிக்காவானது இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணாமல் இருக்கிறார்கள். அதாவது இஸ்ரேல் காசா பகுதியை தங்களுடன் இணைத்துக் கொள்வதற்கும் மேற்கு கரையை தங்களுடன் இணைத்துக் கொள்வதற்கும் அமெரிக்காவானது சப்போர்ட் பண்ணாமல் இருப்பதற்கு இதுதான் முக்கியமான காரணமாக இருக்கு. சவுதி அரேபியாவானது இஸ்ரேலுக்கு என்ன ஒப்பரை கொடுத்திருக்கிறார்கள் என்று பார்த்தோம் என்றால், சவுதி அரேபியாவோட கண்ட்ரோலுக்கு கீழே பாலஸ்தீனத்துக்கு தனிநாடு என்ற அங்கீகாரத்தை உலக நாடுகளும் இஸ்ரேலும் கொடுக்கணும். அதுக்கு பதிலாக இந்த இஸ்ரேல் பாலஸ்தீன் போரானது ஆரம்பித்ததில் இருந்து இப்போ வரையுமே இஸ்ரேல் காசா பகுதியில் நிறைய இனப்படுகொலை செய்திருக்கிறார்கள். இப்போ வரையும் 24,500க்கும் அதிகமான பாலஸ்தீன மக்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அதனைத்தையுமே மனசில் வைத்துக் கொள்ளாமல் சவுதி அரேபியாவானது இஸ்ரேலோட நார்மலைசேஷன் உடன்படிக்கையில் ஈடுபடுவார்கள். ஆகவே தனிநாடு அங்கீகாரத்தை, பாலஸ்தீனத்துக்கு தனிநாடு அங்கீகாரத்தை இஸ்ரேலானது கொடுத்தார்கள் என்றால் அதுக்கு பதிலாக சவுதி அரேபியாவானது இஸ்ரேலோட நார்மலைசேஷன் உடன்படிக்கையில் ஈடுபடுவார்கள். இதுதான் சவுதி அரேபியா இஸ்ரேலுக்கு கொடுத்த ஒப்பராக இருக்கு. ஆனால் இஸ்ரேலோட பிரைம் மினிஸ்டராக இருக்கிற நெத்தன்யாகு அவர்கள் சவுதி அரேபியாவோட இந்த ஒப்பரை நிராகரித்திருக்கார். இதனுடைய விளைவானது எப்படி இருக்கும் என்று பார்த்தோம் என்றால், இனி சவுதி அரேபியாவானது இஸ்ரேலோட நார்மலைசேஷன் உடன்படிக்கையில் இப்போதைக்கு ஈடுபட மாட்டார்கள். அதுதான் இதனுடைய விளைவாக இருக்கும். ஆனால் இதற்கு பிறகு அமெரிக்காவானது சவுதி அரேபியாவுக்கு ஏதாவது ஒஃபரை கொடுக்கும்போது அவர்கள் இஸ்ரேலோட நார்மலைசேஷன் உடன்படிக்கையில் ஈடுபடுவார்கள் என்பதும் நிதர்சனமான உண்மையாகத்தான் இருக்கு. இஸ்ரேலோட இந்த பிடிவாத முடிவானது இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்த போதென்று நிறைய வல்லுநர்கள் சொல்லியிருக்கிறார்கள். ஏனென்றால் இஸ்ரேலானது இந்த முடிவில் நிலையாக இருந்தார்கள் என்றால் அமெரிக்காவானது இஸ்ரேலுக்கான சப்போர்ட்டை கொடுக்க மாட்டார்கள். இந்த முடிவில் அமெரிக்கா இஸ்ரேலுக்கு சப்போர்ட்டை கொடுக்கவே மாட்டார்கள். இஸ்ரேலுக்கு கொடுக்கின்ற சப்போர்ட்டில் இருந்து விலகி நிற்பார்கள். இதனை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி இஸ்ரேலோட இந்த முடிவு காரணமாக சுற்றி இருக்கிற நாடுகள் இஸ்ரேலை அடிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. முக்கியமாக ஹிஸ்புல்லாவானது இந்த போருக்கு வருவார்கள். அதே நேரத்தில் ஜோர்டனும் இந்த போருக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. எகிப்தோட இஸ்ரேலானது சுரண்டி இருக்கிறபடியால், ஏனென்றால் எகிப்தோட ரபா குரோசிங்கோட கண்ட்ரோலை இஸ்ரேலானது தங்கள்கிட்ட தரும்படி எகிப்திட்ட சொல்லியிருந்தார்கள். அதுக்கான சண்டையும் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இதனால் எகிப்தானது இஸ்ரேலுக்கு எதிரான போரை செய்யக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு. இதனை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி ஈரானும் இந்த போருக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஆகவே இஸ்ரேலோட இந்த பிடிவாத முடிவானது இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்த போதென்று நிறைய வல்லுநர்கள் சொல்லியிருக்கிறார்கள். பார்க்கலாம் இஸ்ரேலானது தங்களுடைய முடிவில் இருந்து மாறுகிறார்களா அல்லது தங்களுடைய முடிவிலே ஸ்ட்ராங்காக இருக்கிறார்களா என்று. இது போன்ற இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனத்துக்கும் இடையிலான போரை பற்றிய செய்திகள் மற்றும் முக்கியமான உலக நிகழ்வுகளைத்தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வையுங்கள். அப்போது தான் நான் போடக்கூடிய வீடியோஸை நீங்கள் உடனுக்குடன் பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனல் அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு போவதற்கு அது உதவியாக இருக்கும். ஆகவே நீங்கள் இந்த உதவியை செய்வீர்கள் என்ற நம்பிக்கையோட வீடியோக்குள்ளே போகலாம். சவுதி கிளர்ச்சியாளர்கள் அமெரிக்காவோட டேங்கரை குறிவைத்து ஆன்டிசிப் மிசைல்களை பயன்படுத்தி
பயன்படுத்தி தாக்குதலை மேற்கொண்டிருக்கிறார்கள் என்று அமெரிக்காவோட இராணுவமானது சொல்லியிருக்கிறார்கள். இப்படி ஒரு தாக்குதலை மேற்கொண்டிருக்கும் என்பதை கவுதி கிளர்ச்சியாளர்களும் ஒபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணி இருக்கிறார்கள். நேற்றைய தினம் அமெரிக்காவானது ஏமன் மீது தாக்குதலை மேற்கொண்டிருந்தாங்க. ஏமனில் இருக்கின்ற கவுதி கிளர்ச்சியாளர்களோட ரேடார் ஸ்டேஷன், ஆயுத கிடங்குகள், மிசைல்களை லான்ச் பண்ணுகின்ற லான்ச்சிங் தளங்களை குறிவைத்து அமெரிக்காவானது 14 ஏர் ஸ்ட்ரைக்கை பண்ணியிருந்தார்கள். இந்த தாக்குதலானது செங்கடல் வழியாக போகின்ற கப்பல்கள் மீது கவுதி கிளர்ச்சியாளர்கள் செய்கின்ற தாக்குதலை தடுத்து நிறுத்தும் என்று அமெரிக்கா தரப்பிலிருந்து சொல்லியிருந்தார்கள். அப்பவே நாங்கள் சொல்லியிருந்தோம், அமெரிக்காவோட இந்த தாக்குதலானது கவுதி கிளர்ச்சியாளர்களோட தாக்குதலின் வீரியத்தை ரொம்பவே அதிகமாக மாற்றப் போகுது என்று. அதன்படிதான் இப்போது நடந்திருக்கு. அமெரிக்கா ஏமன் மீது தாக்குதல் செய்து ஒரு நாள் கூட புள்ள முடியல. அதுக்கிடையிலேயே கவுதி கிளர்ச்சியாளர்கள் அமெரிக்காவோட கப்பலை குறிவைத்து தாக்குதலை மேற்கொண்டிருக்கிறார்கள். உண்மையை சொல்லணும் என்றால் அமெரிக்காவுக்கு தொடர்ந்து அவமானமானது ஏற்பட்டு கொண்டே இருக்கு. முதல் தடவை அமெரிக்காவும் யூகேயும் ஒன்றாக இணைந்து ஏமன் மீது தாக்குதல் செய்த போது அமெரிக்கா சொல்லியிருந்தார்கள், இதற்கு பிறகு கவுதி கிளர்ச்சியாளர்கள் செங்கடல் வழியாக போகின்ற கப்பல்கள் மீது எந்த விதமான தாக்குதலையும் செய்ய மாட்டார்கள் என்று. ஏனென்றால் அமெரிக்காவும் யூகேயும் ஒன்றாக இணைந்து ஏமனில் இருக்கின்ற 73க்கும் அதிகமான இடங்களில் ஏர் ஸ்ட்ரைக்கை பண்ணியிருந்தார்கள். அது முக்கியமான இடங்களில் ஏர் ஸ்ட்ரைக்கை பண்ணியிருந்தார்கள். ஆனால் அதற்கு பிறகு இஸ்ரேலுக்கு போகின்ற கப்பல்களை குறிவைப்பதை தவிர்த்து அமெரிக்கா மற்றும் யூகேவோட கப்பல்களையும் குறிவைத்து ஏமனில் இருக்கின்ற கவுதி கிளர்ச்சியாளர்கள் தாக்குதல் செய்ய ஆரம்பித்திருந்தார்கள். அப்போது அமெரிக்காவுக்கும் யூகேக்கும் இது மிகப்பெரிய ஒரு அவமானமாக இருந்தது. இதனைத் தொடர்ந்து மறுபடியும் அமெரிக்காவானது ஏமன் மீது 14 ஏர் ஸ்ட்ரைக்கை பண்ணின பிறகும் மறுபடியும் அதே நாளே ஏமனில் இருக்கின்ற கவுதி கிளர்ச்சியாளர்கள் அமெரிக்காவோட கப்பலை குறிவைத்து தாக்குதலை மேற்கொண்டிருக்கிறார்கள். இது அமெரிக்காவுக்கு ஏற்பட்ட மிகப்பெரிய ஒரு அவமானம் என்றே சொல்ல முடியும். இதற்கும் அமெரிக்காவானது பதிலடி கொடுக்கிறேன் என்ற பெயரில் ஏமன் மீது கண்டிப்பாக ஏர் ஸ்ட்ரைக்கை பண்ணுவார்கள். அப்படி ஏமன் மீது அமெரிக்கா ஏர் ஸ்ட்ரைக்கை பண்ணின பிறகு கவுதி கிளர்ச்சியாளர்கள் அமைதியாக இருப்பார்கள் என்று பார்த்தோம் என்றால் கண்டிப்பாக அவர்களும் பதிலடியை கொடுக்கிறோம் என்று சொல்லி செங்கடல் வழியாக போகின்ற அமெரிக்காவோட கப்பல், யூகேவோட கப்பல், இஸ்ரேலோட கப்பல்களை குறிவைத்து கண்டிப்பாக அவர்கள் தாக்குதலை செய்ய போறார்கள். அதுதான் நிதர்சனமான உண்மையாக இருக்கு. இதில் இந்த ஒரு விஷயமானது சிம்பிளாக புரிகின்றது. அமெரிக்கா ஏமன் மீது தாக்குதலை நடத்துறதால ஏமனை கட்டுப்படுத்த முடியாது என்பது. காசாவோட கான் யூனிஸ் பகுதியில் கமாசிட்ட பணியை கைதலாக இருந்த இஸ்ரேலியர்களில் 21 பேருடைய உடல்களை இஸ்ரேலோட இராணுவமானது கண்டுபிடித்திருக்கிறார்கள். அக்டோபர் 7 கமாசன போராளிகள் இஸ்ரேலுக்கு நுழைந்து இஸ்ரேல் மேலே தாக்குதலை மேற்கொண்டு நிறைய பேரை பணி கைதிலாக பிடித்துக்கொண்டு காசா பகுதிக்கு போயிருந்தார்கள். அதுக்கு பிறகு இஸ்ரேல் பாலஸ்தீன் போரானது ஆரம்பித்து இஸ்ரேலானது காசா பகுதி மீது கொடூரமான தாக்குதலை மேற்கொள்ள ஆரம்பித்திருந்தார்கள். காசா பகுதி மீது கொடூரமான ஏர் ஸ்ட்ரைக்காக இருக்கட்டும், மிசைல் ஸ்ட்ரைக்காக இருக்கட்டும், அதனை இஸ்ரேலானது செய்து கொண்டு இருந்தார்கள். அதுக்கு பிறகு தரவழியான படையெடுப்பை காசா பகுதி மீது இஸ்ரேலானது செய்து கொண்டு இருந்தார்கள். இதில் ஒரு உண்மையான விஷயம் என்னவென்றால், காசா பகுதியில் கமாசிட்ட இஸ்ரேலோட பணிய கைதிகள் நிறைய பேர் இருக்கிறார்கள் என்று இஸ்ரேலோட இராணுவத்துக்கும் தெரியும், இஸ்ரேலோட அரசாங்கத்துக்கும் தெரியும். அப்படி தெரிஞ்சிருந்தான் அவர்கள் காசா பகுதி மீது கொடூரமான தாக்குதலை மேற்கொண்டிருந்தார்கள். இதில் இருந்தே பணிய கைதிகளை பற்றி இஸ்ரேலோட அரசாங்கத்துக்கு எந்த விதமான கவலையும் இல்லை என்பது தெளிவாக தெரிகின்றது. இதே நேரத்தில் தான் கான் யூனிஸ் பகுதியில் தரவழியான படையெடுப்பை மேற்கொண்டு இஸ்ரேலோட இராணுவமானது கடுமையான தாக்குதலை மேற்கொண்டு அங்கே இருக்கிற கட்டிடங்களை தரைமட்டமாக்கி கொண்டு இருந்தார்கள். அதுக்கான வீடியோஸை இஸ்ரேலோட இராணுவமே ஒபிஷியலாக வெளியிட்டிருந்தார்கள். இப்படி இருக்கிறதான் கான் யூனிஸ் பகுதியில் இஸ்ரேலோட பணிய கைதிகளோட 21 உடல்களை இஸ்ரேலோட இராணுவமானது கண்டுபிடித்திருக்கிறார்கள். ஆகவே இந்த பணிய கைதிகளை கண்டிப்பாக கமாஸானது கொலை பண்ணி இருக்க மாட்டார்கள். ஏனென்றால் இந்த பணிய கைதிகளை வைத்துதான் இந்த இஸ்ரேல் பாலஸ்தீன் போரை நிரந்தரமாக முடிவுக்கு கொண்டு வர முடியும். ஆகவே இருக்கின்ற பணிய கைதிகளை கண்டிப்பாக கமாஸானது கொலை பண்ணி இருக்க மாட்டார்கள். இதில் இருந்து ஒரு விஷயம் தெளிவாக தெரியுது. இஸ்ரேலோட தாக்குதலால் தான் இந்த 21 பணிய கைதிகளுமே கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஆகவே இந்த 21 பணிய கைதிகளும் கொலை பண்ணப்பட்டதுக்கு யார் காரணம்? இஸ்ரேலோட அரசாங்கம் தான் முக்கியமான காரணமாக இருக்கிறார்கள். இப்படி இருக்கையில் இஸ்ரேலோட டெல்அவீவ் பகுதியில் மிகப்பெரிய போராட்டங்களானது இடம்பெற்றுக் கொண்டு இருக்கு. அதாவது கமாசிட்ட இருக்கின்ற பணிய கைதிகளை மீட்க சொல்லி இஸ்ரேலோட அரசாங்கத்துக்கு எதிராக இஸ்ரேலில் இருக்கின்ற மக்களை மிகப்பெரிய போராட்டங்களில் ஈடுபட்டு கொண்டு இருந்தார்கள். இப்படி இருக்கையில் 21 பணிய கைதிகளோட உடல்களை இஸ்ரேலோட இராணுவமானது கண்டுபிடித்திருக்கிறபடியால் இப்போது டெல்அவீவ் பகுதியில் இந்த போராட்டமானது மிகப்பெரிய ஒரு போராட்டமாக மாறி இருக்கின்ற செய்திகளும் வெளியே வந்திருக்கு. இது இஸ்ரேலோட பிரைம் மினிஸ்டராக இருக்கிற நெத்தன்யாகு அவர்களுக்கு தான் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக மாறி இருக்கென்றே சொல்ல முடியும். ஏனென்றால் இஸ்ரேலோட அரசாங்கமானது பணிய கைதிகளை மீட்பதில் கவனம் செலுத்தாமல் கமாஸை அழிக்கிறதெல்லாம் முக்கிய கவனத்தை செலுத்தி காசா பகுதி மீது தாக்குதல் மேற்கொண்டு கொண்டு இருந்தார்கள். காசா பகுதியில் இஸ்ரேலோட பணிய கைதிகள் இருக்கிறார்கள் என்று தெரிஞ்சுமே அவர்களை பற்றி கவலைப்படாமல் காசா பகுதி மீது கொடூரமான தாக்குதலை இஸ்ரேலானது செய்திருந்தார்கள். இது இஸ்ரேலில் இருக்கின்ற மக்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு கோபத்தை ஏற்படுத்தி இருந்தது. இதனால் தான் நெத்தன்யாகு அவர்களை பதவி விலக சொல்லி மிகப்பெரிய போராட்டங்களில் ஈடுபட்டு கொண்டிருந்தார்கள். இப்படி இருக்கையில் நெத்தன்யாகு அரசாங்கம் எடுத்த
முடிவால் 21 பணிய கைதிகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இஸ்ரேலை சேர்ந்த 21 பணிய கைதிகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இது இஸ்ரேலோட மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு கோபத்தை ஏற்படுத்தி இருக்குன்றே சொல்ல முடியும். கடந்த 24 மணி நேரத்தில் காசா பகுதியில் இஸ்ரேல் மேற்கொண்ட தாக்குதலால் 170க்கும் அதிகமான மக்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். 320க்கும் அதிகமான மக்கள் காயமடைந்திருக்கிறார்கள் என்ற செய்தியை அல் ஜசீராவானது வெளியிட்டிருக்கிறார்கள். கான்யூனிஸ் பகுதியில் இருந்த ஹாஸ்பிட்டல் மீது இஸ்ரேல் மேற்கொண்ட தாக்குதலால் அந்த ஹாஸ்பிட்டலானது இயங்க முடியாத ஒரு சூழ்நிலைக்கு மாறியிருக்கு. இதே நேரத்தில் காசா பகுதியில் டெலிகம்யூனிகேஷன் துண்டிக்கப்பட்டு இன்றைய தினத்தோடு 7 நாட்கள் ஆகின்றது என்ற செய்தியும் வெளியே வந்திருக்கு. மறுபடியும் இஸ்ரேலோட தாக்குதலால் கொல்லப்படுற மக்களோட எண்ணிக்கையின் வேகமானது அதிகரிக்க ஆரம்பிச்சிருக்கு. இடையில இது குறைஞ்சிருந்தது, பட் இப்போ மறுபடியும் அதிகரிக்க ஆரம்பிச்சிருக்கு. இதில் இருந்த இஸ்ரேலானது தங்களுடைய தாக்குதலின் வீரியத்தை அதிகப்படுத்தி இருக்கிறார்கள் என்பது தெளிவாக தெரிகின்றது. அண்ட் காயமடைந்த மக்களுக்கு சரியான சிகிச்சை கூட வழங்க முடியல. ஏனென்றால் காசா பகுதியில் இருக்கின்ற நிறைய ஹாஸ்பிட்டல்களை இஸ்ரேலானது தரைமட்டமாக்கி விட்டார்கள். இப்படி சரியான மருத்துவ வசதி இல்லாமலும் சரியான சிகிச்சை இல்லாமலும் காயமடைந்த மக்கள் இறக்கின்ற எண்ணிக்கையானது அதிகரிச்சிருக்கு. ஈரான் இப்ப தங்கள்கிட்ட இருக்கிற கையிருப்பை வச்சு பல நியூக்ளியர் வார்கெட்டை உருவாக்க முடியும் என்று IAEA தலைவர் சொன்னதாக புளும்பர்கானது ரிப்போர்ட் பண்ணி இருக்கிறார்கள். அப்படி என்ற ஈரானானது அணு ஆயுதங்களை கண்டுபிடித்து விட்டார்களா என்ற ஒரு கேள்வியானது உங்களுக்கு எழும்பியிருக்கும். ஆனால் ஈரான் அணு ஆயுதங்களை கண்டுபிடித்து விட்டார்களா என்பதை ஒரு சந்தேகமாகத்தான் இருக்கு. ஏனென்றால் இந்த IAEA தலைவர் கொஞ்ச நாட்களில் ஈரானானது அணு ஆயுதங்களை கண்டுபிடித்து விடுவார்கள், இப்போது அணு ஆயுதங்களை கண்டுபிடித்து விடுவார்கள், அப்போது அணு ஆயுதங்களை கண்டுபிடித்து விடுவார்கள் என்று பல தடவை ஈரானானது அணு ஆயுதங்களை கண்டுபிடித்து விடுவார்கள் என்று சொல்லியிருந்தார். ஆனால் இப்போ வரையுமே ஒபீசலாக ஈரான் அணு ஆயுதங்களை கண்டுபிடித்து விட்டார்கள் என்ற செய்தியானது வெளியே வரையில. அண்ட் ஈரானும் ஒபீசலாக நாங்கள் அணு ஆயுதங்களை கண்டுபிடித்து விட்டோம் என்ற செய்திகளை வெளியிடையில. ஆகவே ஈரானிட்ட அணு ஆயுதங்கள் இருக்கா என்று கேட்டால் அது ஒரு சந்தேகமாகத்தான் இருக்கு. அப்படி ஈரானானது அணு ஆயுதங்களை கண்டுபிடித்து விட்டார்கள் என்றால் யாருக்கு அது ஆபத்தாக இருக்கும் என்று பார்த்தோம் என்றால் வேறு யார்? அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுக்குத்தான் அது மிகப்பெரிய ஆபத்தாக இருக்கும். ஏனென்றால் இந்த 2 நாடுகளும் தான் ஈரானை அழிக்கணும் என்றதுக்காண்டி ஈரானுக்கு எதிராக நிறைய தீவிரவாத அமைப்புகளை உருவாக்கி ஈரானுக்கு நிறைய தாக்குதலை மேற்கொள்ள வச்சிருக்கிறார்கள். ஈரானுக்கு நிறைய தாக்குதலை மேற்கொண்டிருக்கிறார்கள். ஈரானுக்கு எதிராக நிறைய பொருளாதார தடைகளை போட வச்சு ஈரானை நசுக்குகின்ற நடவடிக்கையில் இந்த அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈடுபட்டிருக்கிறார்கள். ஈரான் வளர்ந்து விடவே கூடாது என்று ஈரானுக்கு எதிரான நடவடிக்கையில் இந்த இஸ்ரேலும் அமெரிக்காவும் ஈடுபட்டிருக்கிறார்கள். இப்படி இருக்கையில் ஈரானானது அணு ஆயுதங்களை கண்டுபிடித்து விட்டார்கள் என்றால் நேரடியாக இஸ்ரேலுக்கு எதிரான போரைத்தான் ஈரானானது ஆரம்பிப்பார்கள். அது மட்டும் இல்லாமல் அமெரிக்காவுக்கு எதிரான தாக்குதலை மேற்கொள்வதற்கும் ஈரானானது தயங்க மாட்டார்கள். ஆகவே ஈரான் அணு ஆயுதங்களை கண்டுபிடிப்பது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுக்கு தான் மிகப்பெரிய ஒரு ஆபத்தானதாக இருக்கும். இதே நேரத்தில் ஈரானானது அணு ஆயுதங்களை கண்டுபிடித்து விட்டார்கள் என்ற ஒரு சந்தேகத்தை நிறைய வல்லுநர்களுக்கு ஏற்படுத்தி இருக்கு. ஏனென்றால் ஈரானோட நடவடிக்கைகள் அதனைத்தான் சுட்டி காட்டிக் கொண்டு இருக்கு. ஈரானானது சிரியா மீது தாக்குதலை மேற்கொண்டார்கள், ஈராக் மீது தாக்குதலை மேற்கொண்டார்கள். இந்த 2 தாக்குதலை நாங்கள் ஈஸியாக ஓகே என்று எடுத்துக்கொள்ளலாம். ஏனென்றால் இந்த 2 நாடுகளுமே அணு ஆயுதம் இல்லாத நாடு, இந்த 2 நாடுகளுமே சின்ன நாடுகள் என்று வைக்கலாம். ஆனால் ஈரானானது அணு ஆயுதம் வைத்திருக்கின்ற பாகிஸ்தான் மீது தாக்குதலை மேற்கொண்டிருக்கிறார்கள். ஒரு நாடு அணு ஆயுதம் இல்லாத நாடு அணு ஆயுதம் இருக்கின்ற நாட்டின் மீது தாக்குதலை மேற்கொள்ளாததுக்கு என்ன காரணம்? அணு ஆயுதம் இருக்கின்ற நாட்டுக்கும் அணு ஆயுதம் இல்லாத நாட்டுக்கும் இடையில போரானது வந்தது என்றால் அணு ஆயுதம் வைத்திருக்கின்ற நாடு தங்களுடைய அணு ஆயுதங்களை அணு ஆயுதம் இல்லாத நாட்டு மீது போட்டு விடுவார்கள். இதனால் தான் அணு ஆயுதம் இல்லாத எந்த நாடுகளுமே அணு ஆயுதம் இருக்கின்ற நாட்டு மீது எந்த விதமான தாக்குதலை மேற்கொண்டிருக்க மாட்டார்கள். இப்போது ஈரானிட்ட அணு ஆயுதமானது இல்லை, ஆனால் ஈரானானது அணு ஆயுதம் வைத்திருக்கின்ற பாகிஸ்தான் மீது தாக்குதலை மேற்கொண்டிருக்கிறார்கள். பாகிஸ்தானுக்குள்ளேயே மிசைல் தாக்குதலை மேற்கொண்டிருக்கிறார்கள். அப்படி என்றால் ஈரானுக்கு எங்கே இந்த தைரியமானது வந்திருக்கும்? ஒன்றில் ஈரானிட்ட அணு ஆயுதம் இருக்கணும். அப்படி அணு ஆயுதத்தை வைத்து கொண்டுதான் ஈரானானது அணு ஆயுதம் இருக்கின்ற பாகிஸ்தான் மீது தாக்குதலை மேற்கொண்டிருக்கிறார்கள். அப்படி இல்லையா? ஈரானானது சுத்த முட்டாள்கள் என்றுதான் சொல்லணும். ஆகவே ஈரானானது அணு ஆயுதங்களை கண்டுபிடித்திருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இதனால தான் தைரியமாக ஈரானானது பாகிஸ்தான் மேல தாக்குதலை மேற்கொண்டிருக்கிறார்கள். ஆகவே ஈரானோட நடவடிக்கையில் வைத்து பார்க்கும்போது ஈரான் அணு ஆயுதங்களை கண்டுபிடித்து விட்டார்களா என்ற ஒரு சந்தேகத்தை தான் இப்போது பலன் மத்தியில் ஏற்படுத்தி இருக்கு. செங்கடல் வழியாக ரஷ்யா மற்றும் சீனாவோட கப்பல்கள் போவதற்கு பாதுகாப்பான வழித்தடத்தை அமைத்து தருவோம் என்றும் இந்த கப்பல்கள் மீது எந்த விதமான தாக்குதலை செய்ய மாட்டோம் என்று கவுதி கிளர்ச்சியாளர்கள் உறுதி அளித்திருக்கிறார்கள். இந்த விஷயமானது அமெரிக்கா, UK மற்றும் இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய ஒரு கடுப்பை ஏற்படுத்தி இருக்கும் என்று சொல்ல முடியும். ஏனென்றால் கவுதி கிளர்ச்சியாளர்கள் செங்கடல் வழியாக போன்ற அமெரிக்கா, UK மற்றும் இஸ்ரேலோட கப்பல்களை குறிவைத்துத்தான் தாக்குதலை மேற்கொண்டு கொண்டு இருக்கிறார்கள். அதுவும் இஸ்ரேலுக்கு சம்பந்தமான கப்பல்களை குறிவைத்துத்தான் தாக்குதலை மேற்கொண்டு கொண்டு இருக்கிறார்கள். ஏனென்றால் இந்த இஸ்ரேல் பாலஸ்தீன் போரை இஸ்ரேலானது நிறுத்தணும், காசா பகுதிக்கு இஸ்ரேல் மேற்கொண்ட தாக்குதலை நிறுத்தணும் என்றதுக்காண்டி தான் இஸ்ரேலோட கப்பல்களை குறிவைத்து தாக்குதலை மேற்கொண்டு கொண்டு இருக்கிறார்கள். இதே நேரத்தில் அமெரிக்காவும் UKவும் ஏமன் மீது தாக்குதலை மேற்கொண்டபடியாக தான் செங்கடல் வழியாக போன்ற அமெரிக்க
அமெரிக்கா மற்றும் யூகேவோட கப்பல்களை குறிவைத்து கவுதி கிளர்ச்சியாளர்கள் தாக்குதல் மேற்கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் சீனா மற்றும் ரஷ்யாவோட கப்பல்கள் மீது எந்தவிதமான தாக்குதலை மேற்கொள்ள மாட்டோம், அவர்கள் செங்கடல் வழியான கப்பல் பாதையை பயன்படுத்துவதற்கு பாதுகாப்பான வழித்தடத்தை அமைத்து தருவோம் என்று இப்போது கவுதி கிளர்ச்சியாளர்கள் உறுதியளித்து இருக்கிறார்கள். இப்படி இருக்கையில் கவுதி கிளர்ச்சியாளர்கள் சீனா மற்றும் ரஷ்யாவுக்கு கொடுத்த சலுகைகளை வச்சு பார்க்கும்போது இந்த இரண்டு நாடுகளும் கவுதி கிளர்ச்சியாளர்களுக்கு பின்புலமாக இருப்பார்களோ என்ற ஒரு சந்தேகத்தை பலருக்கும் ஏற்படுத்தி இருக்கு. இவ்வளவு நாளுமே ஈரான் தான் கவுதி கிளர்ச்சியாளர்களுக்கு பின்னாடி இருக்கிறார்கள் என்று அமெரிக்காவானது சொல்லியிருந்தார்கள். அதுவும் கொஞ்சம் உண்மை என்றே சொல்ல முடியும். இப்படி இருக்கையில் மறைமுகமாக ரஷ்யா மற்றும் சீனாவானது கவுதி கிளர்ச்சியாளர்களுக்கு பின்புலமாக இருந்து கவுதி கிளர்ச்சியாளர்களுக்கு தேவையான வெப்பன்ஸையும் கவுதி கிளர்ச்சியாளர்களுக்கு தேவையான சப்போர்ட்டையும் கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள் போல இருக்கு. அது மட்டும் இல்லாமல் செங்கடல் வழியாக போகின்ற கப்பல்கள் மீது தாக்குதலை நடத்துவதற்கு தேவையான உளவு தகவல்களாக இருக்கட்டும், அதுக்கான சப்போர்ட்டையும் பலனையும் ரஷ்யா மற்றும் சீனாவானது போட்டுக் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்ற ஒரு சந்தேகமும் இப்போது பலர் மத்தியில் எழும்பியிருக்கு. அமெரிக்கா, சவுத் கொரியா, ஜப்பானோட கூட்டு ராணுவ பயிற்சிக்கு பதிலடி கொடுக்கிற வகையில் நோர்த் கொரியாவானது கெயில் 5-23 என்ற அண்டர் வாட்டர் நியூக்ளியர் வெப்பன் சிஸ்டத்தை சோதனை செய்து பார்த்திருக்கிறார்கள் என்று கொரியன் சென்டர் நியூஸ் ஏஜென்சியானது ரிப்போர்ட் பண்ணி இருக்கிறார்கள். ஏற்கனவே எப்படா வாய்ப்பு கிடைக்கும், எப்படா சவுத் கொரியாவை அடிக்கலாம் என்றுதான் வடகொரியாவானது காத்துக்கொண்டு இருக்கிறார்கள். இப்படி இருக்கையில் வடகொரியாவுக்கு எதிராக கூட்டு ராணுவ பயிற்சியில் ஈடுபடுகிறோம் என்று சொல்லி வடகொரியாவை கோவப்படுத்தி வடகொரியாவுக்கும் சவுத் கொரியாவுக்கும் இடையிலான போரை ஆரம்பித்து விடாதீர்கள் என்பதுதான் நிறைய பேரோட கருத்தாக இருக்கு. இப்படி இருக்கையில் வடகொரியாவுக்கும் சவுத் கொரியாவுக்கும் இடையிலான போரானது வந்தது என்றால் அமெரிக்காவானது சவுத் கொரியாவுக்கு ஆதரவாக களமிறங்குவார்கள் என்ற ஒரு கேள்வியானது உங்களுக்கு எழும்பியிருக்கும். ஆனால் இப்போது நடக்கிற சம்பவங்களை வச்சு பார்க்கும்போது அமெரிக்கா சவுத் கொரியாவுக்கு ஆதரவாக களமிறங்க மாட்டார்கள் என்பதுதான் நிறைய வல்லுநர்களோட கருத்தாக இருக்கு. நாட்டோவானது 90,000 ராணுவ வீரர்களை ஒன்று திரட்டி ரஷ்யாவோட எல்லையில் இருக்கின்ற நாட்டோ நாடுகளில் பனிப்போருக்கு பிறகான மிகப்பெரிய ராணுவ ட்ரில்லை செய்ய போறோம் என்று அனௌன்ஸ் பண்ணி இருக்கிறார்கள். இது யாருக்கு எதிரானது என்று பார்த்தோம் என்றால் வேறு யார், ரஷ்யாவுக்கு எதிரானதாகத்தான் இருக்கு. இது ரஷ்யாவுக்கு செக்யூரிட்டி த்ரெட் இல்லையாம். ஆனால் ரஷ்யாவானது இதே மாதிரியான மிகப்பெரிய ஒரு ராணுவத்தை ஒன்று திரட்டி மிகப்பெரிய ஒரு ராணுவ ட்ரில்லில் ஈடுபட்டார்கள் என்றால் அது நாட்டோ நாடுக்கு செக்யூரிட்டி த்ரெட் என்று நாட்டோ நாடுகள் மேலும் கீழே குதிக்க ஆரம்பித்து விடுவார்கள். ஆகவே நாட்டோ நாடுகள் இப்படி மிகப்பெரிய ஒரு ராணுவ ட்ரில்லை செய்தார்கள் என்றால் அது ரஷ்யாவுக்கு செக்யூரிட்டி த்ரெட் இல்லை. அதுவே இப்படி ரஷ்யா மிகப்பெரிய ஒரு ராணுவ ட்ரில்லை செய்தால் அது நாட்டோக்கு செக்யூரிட்டி த்ரெட்டாம். இது என்ன பித்தலாட்டம் என்று எனக்கு தெரியல. இது போன்ற இஸ்ரேல் பாலஸ்தீன் போரை பற்றிய செய்திகள் மற்றும் முக்கியமான உலக நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வையுங்கள். அப்போதுதான் நான் போடக்கூடிய வீடியோஸை நீங்கள் உடனுக்குடன் பார்க்க முடியும். இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கின்றேன்.